அந்த துன்பத்துல கூட உங்க காதுல அந்த திருவாசகம் தேவாரம் விழ விழ எது வந்தாலும் பாத்துக்கலாம், சாயங்காலம் அடிதான விழும். அவனே பெரம்பல அடி வாங்கும் போது அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துகிட்டே போவீங்க. என்ன மாதிரி ஒரு ஆசாமி சொல்லுவார், பயப்படாதரா பயப்படாத, படிவேல் சொன்ன மாதிரி பயப்படாதரா சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு நீங்க ஒரு வேகத்திலேயே போவீங்க வீட்டுக்கு. அப்படியே முறைப்பார் அவர். கார்த்திகைக்கு ஒரு சாமி, தை மாசம் ஒரு சாமி, மாசிக்கு ஒரு சாமி, சித்திரை மாசம் ஒரு சாமின்னு கிடையாது. இந்த சாமிக்கு மாலை போட்டு ருத்ராஜம் கட்டிட்டீங்கன்னா இந்த கட்டை சாம்பலாகிற வரைக்கும் இந்த ருத்ராஜத்தை அவுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட சாமி பெரிய சாமி. இந்த சிவ வழிபாட்டில் என்னைக்கு உள்ள நுழையிறமோ அன்னையிலிருந்து சாப்பாடை விட்டு விட்டு அசைவத்தை விட்டு விட்டு சிவபெருமானுக்காக ஆயுசு முழுக்க மாலை போட்டு விரதம் இருக்கிறீங்களே, உங்களை விட உயர்ந்தவன் சுவாமி வேற யார்? இதை கழட்ட முடியுமா? நான் கார்த்திகை மாசம் மட்டும் விசேஷ தீட்சை வாங்கி கொள்ளுவேன், நான் கார்த்திகை மாசம் மட்டும் சித்திரை மாதம் மட்டும் ருத்ராட்சம் போடுவேன், அப்புறம் கலட்டி வைத்து விடுவேன். சில பேர் அப்படிதான் பண்றான். ஞாயிற்றுக்கிழமை ஆனா கயிறு அந்து போயிருதுங்கிறான். கழுத்துல ருத்ராட்சம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் ஏண்டா சாமி அன்னைக்கு மட்டும் அறுந்து போயிருதுங்க. அதுக்கு காரணம் நான் சொல்றேன்டா ராஜா. காலையில எல்லாம் சிவசிவா அரகரா அரகரான்னு சொல்லுவேன். 11 மணிக்கு மசாலா செய்யற வேலை. பரம்பரை சைவனா இருக்கிறவன் என்ன பண்ற, நேரா வந்து அப்படி பாக்குறா, வாசனை குபீர்னு வருது 5 மணிக்கு. அந்த மசாலா என்னாச்சு? இவன் சாப்பிடல, மூக்கு என்ன பண்ணுச்சு, அப்புறம் நாக்கு என்ன பண்ணுச்சு, ஜலத்தை ஒழுகுது. அப்புறம் என்ன பண்ணுது மனசு, யாரு பார்க்க போற. அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவான், கழட்டி வச்ச ருத்ராட்சத்தை திரும்ப எடுத்து திரும்ப என்கிட்ட சாமி ருத்ராட்சம் ஏண்டா போன மாசம் கட்டினீங்க, அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்து போச்சுங்க, ஓடி போயிரு, பக்கத்துல வராது. இந்த ருத்ராட்சம் கட்டுறேன்னு எவனாவது வந்து அன்னிலிருந்து கட்டுறதே கிடையாது. சும்மா ஆகுனா ருத்ராட்சம் கட்டுறேன் கட்டி விட்டு எதுக்கு கட்டுவேன், உனக்கு எதுக்கு கட்ட சொன்ன, யாரு கட்ட சொன்ன, நல்லா சாப்பிடு, நல்லா குடி, என்ன வேணாலும் பண்ணு, சாவு, யாரு வேணாங்க. செருப்படி வாங்கிட்டு அப்புறம் வாங்க, கெட்ட பின்பு ஞானியா வாங்க. உங்களை யாரு வர சொன்னா? இங்க வந்து உட்காந்துக்கிட்டு எங்க அம்மா சொன்னாங்க எங்க அப்பா சொன்னாங்கன்னு 4 நாள் தீட்சை வாங்குறது